ஹலோ, குட் மார்னிங். மணி 5:05. பசங்களே வாஸ்து வச்சுட்டாங்க. இப்போ தான் முன்னாடியே வரவேற்புக்கு வந்திருக்கிறான். ஏம்மா தவிடு குடிச்சிட்டு இருக்குது மாடு. டீ பசங்களே வச்சுருவாங்க, அதை வச்சுட்டுருக்குறோம். நான் பால் தண்ணி எல்லாம் விட்டு ஊற்றிடுவேன். நான் பையன் அப்படி ஊற்ற மாட்டேன். மாதிரி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். டீ தூள் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் பால் ஊற்றுவானான்ட்டு பாருங்க. மணி 5:20. அரிசி தண்ணிக்குள்ளே போட்டேன். தம்பிக்கு தட்டைப்பயிறு போட்டு சாப்பாடு செய்யலான்ட்டு. மணி 6:50. சாப்பாடு வச்சுருக்கிறேன். துவரப்பருப்பு ஒரு விசில், எப்போ விசில் விட மாட்டேன். இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. வெறும் பருப்பு தான் கடையிலான்ட்டு ரசத்துக்கெல்லாம் கரைச்சி வச்சாச்சு. தம்பிக்கு தட்டைப்பயிறு 5:30 ஊற வச்சேன். நான் கொஞ்ச நேரம் ஊறிச்சுன்னு அப்படி இங்கே சாப்பிட்றக்கு வேண்டிய கப்பரியல். தம்பிக்கு ரசம் தாளிச்சு விட்டேன். ரசத்தை கொட்டினது பருப்பு அடி வச்சுட்டு, சீரகம், மிளகு, கொத்தமல்லி. கொதி வந்துடுச்சு. ரசம் லேசாக கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான். தக்காளி 2 கரைச்சி விட்டேன். சீரகம், மிளகு, கொத்தமல்லி, பூண்டு இது இருந்தாவே ரசம் சூப்பராக இருக்குது. பெருங்காயம் கொஞ்சம் போடுவேன். சரி, நல்லா கரைச்சிட்டேன். கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டேன். சாப்பாடு எடுத்து வந்தாச்சு. தனியா நீ குடி. ஆமாம்மா, பழைய சாப்பாட்டு பிரியர் தான். ஒரு டீ மட்டும்தான் குடிப்பார். ஓகே. டீ கொடுத்துட்டு வந்தேன். வர வழியில் இந்த வண்டி பாருங்கள், எங்கள் பட்டையிலே நின்றுது. நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா கலர் மாற்றிருக்குன்னு சொல்லி ஒரு வண்டி போட்டு பாருங்க. நேற்றுக்கு இந்த கலரு நேற்று பாருங்கள், சங்ககிரி போய் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்தாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது விற்பனைக்கு தான் அந்த வண்டியுமே. சூப்பர். ஸ்டிக்கருக்கு சங்ககிரியாக தான் போவாங்க. அதை சூப்பராக ஓட்டுறாங்கன்ட்டு. ஸ்ரீ சேலம்பூர் அம்மன். இதெல்லாம் விற்பனைக்குள்ளது தான். 2, 3, 4, 5, 6, 7, 8 இதெல்லாம் வண்டி இங்கே நிற்கிறது கூட விற்பனைக்கே தான் பாருங்களேன். கீழே வெண்டைக்காய் தம்பி 2 வயசு ரெடி. வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
எல்லாம் கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சுட்டு போனால் ரெண்டு பேருக்கு பொரியல் எல்லாம் பதாச்சு தட்டைப்பயிர் சாப்பாடு தம்பிக்கு வந்து சீரகம் மிளகு 2 சின்ன வெங்காயம் மிளகா 2 தட்டைப்பயிர் கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறேன் ஊற வச்சுட்டு அரிசி இவ்வளோதான் தண்ணி ஊற்றிக்கணும் பருப்பு நக்கணும் 1 கப்பு அரிசி 2 கப்பு தண்ணி வெறும் பருப்பு தான் கடுகு போட்டிருக்கிறேன் பச்சை மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம் சீரகம் கொத்தமல்லி மிளகு கொதி வந்துடுச்சு மூடி போட்டு அப்படியே கடைஞ்சாச்சு செஞ்சு தண்ணி விட்டுட்டு கடைஞ்சேன் சீக்கிரம் கடையும் இந்துக்கு பருப்பு கடைஞ்சி எடுத்து ஊற்றிட்டேன் இதில் எடுத்து வச்ச தண்ணி இது சூப்பராக இருக்குது தண்ணி அதே விட்டுருக்கு நான் தண்ணி ஊற்றலை தம்பி சாப்பாடு தம்பி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு கலந்து தம்பிக்கு வேர்க்கடலையில் இப்போ தான் பார்த்தேன்
சிம்மில் வச்சு வறுத்தா சீக்கிரம் வரும். கருவேப்பிலை வறுத்தாச்சு. தம்பி வேன் வந்தாச்சு. மணி 9. சின்ன தம்பி டாட்டா சொல்லவே இல்லை. பாய் சொல்லுங்க அண்ணாவுக்கு. தனியாம்மா பாய். ஓடிடுவான், ஸ்கூலுக்கு போயிடுவான்னு ஓடிடுவான் பாருங்க. போயிட்டு வா. மணி 10:45 ஆச்சு. மிஷினில் போட்டு விட்டு போயிடலாம். டீ வச்சிட்டேன். ஆனால் ஏரியல் சூப்பராக இருக்குது. கரண்ட் இல்லை. டீ வச்சாச்சு. கரண்ட் இல்லை. சரி, கரண்ட் வந்தால் ஒன்று போட்டு விட்டுக்குவான்ட்டு கிளம்பியாச்சு. டீ எடுத்துட்டு தண்ணி ஒரு கேன் எடுத்துகிட்டு போயிடுறேன். தினமும் கூலிங்காக குடிச்சு கொஞ்ச நேரமாவது ஃப்ரிட்ஜில் வைக்காத தண்ணி நான் குடிக்கிறதே இல்லை பாருங்க. கிளம்பியாச்சு. கரண்ட் வந்துச்சு. நம்ம போகிறக்குள்ளே போட்டுவிட்டே வேறு. தம்பி சின்ன தம்பி அழுதுட்டு வருது. ஜேசிபியில் குறைச்சி இல்லை அழுதான்ட்டு உங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்துடுச்சு. கீழே கோந்துக்குமா பாருங்கள். தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் விளையாண்டுட்டுன்னு. பாய். சரி, அம்மா பட்டறைக்கு போயிட்டு வந்துடலாம். டீ கொடுத்துட்டு. சரி பாய். பாருங்க விளையாட்டு. ஓகே. சரி, எப்படி நீச்சல் அடிக்குது வேறு பாருங்க. டீ இங்கே கீழே கொடுத்துட்டு எல்லாம் கீழே இருந்தாங்கன்ட்டு டயர் கழட்டிகிட்ருக்குறாங்க. டீ கொடுத்தாச்சு. சர்வீஸ் வந்தாச்சு. வண்டி அதிகமாக இருக்குது. அது ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. இப்போ இந்த லாரி சர்வீஸ்க்கு வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு டீசல்லாம் அடிச்சு விட்ருவோம். பார்த்திங்கன்னா ஆயில் ரொம்ப இதாக இருக்குது. டீசல் அடிச்சு விட்டுக்கணுன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு. இது சாஸ்தா வண்டி ட்ராவல்ஸ். டீசல் அடித்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி மட்டும்தான். மறுபடியும் சோப் போட்டு அப்படி கழுவணும் பாருங்களா. ட்ராவல்ஸ் கழுவ ஆரம்பிச்சாச்சு. நகைப்பழம் சூப்பராக இருக்குது. இந்த பழம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே இதாகிட்டு இருக்குது. அங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்க பங்கில். சூப்பரான பழம். டேஸ்ட்டு சூப்பர். தெவுக்குது, ஆனால் பயங்கரமாக தெவுக்குது. பழம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே இருக்குது, ஆனால் சூப்பர். மரம் பார்த்தா சின்ன மரமாக தெரியுது. இதான் அந்த பின்னாடி இருக்குது 2 மரம். சூப்பராக இருக்குது காய். மணி 1:40. மதிய சாப்பாட்டுக்கு வீடு வந்தாச்சு. சாப்பாடு மட்டும்தான் வச்சுருக்குறாங்க. சூடாக இருக்குது. சாப்பிட்டுக்க வேண்டியதான். பசி. 2:40க்கு பட்டறைக்கு வந்துட்டேன். எனக்கு ஒன்றாந்து இங்கே பட்டறையில் விட்டு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் மருமக இப்போ வெளியே கிளம்பியிருக்கிறாங்க. நாட்டுக்கு வண்டி எடுத்துறதுக்கு லாங்கில் போயிட்டாங்க. பட்டறைக்கு சொல்லி பட்டறைக்கு வந்தாச்சு. பாய் சொல்லிகிட்டு இருக்கிறான். இது நேற்று இரும்பு ஏற்றின இடம்.
பார்த்திங்கன்னா சின்ன பிசுறாக கிடக்கும், அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி மானம் கறிக்கிட்டு இருக்குது, துளி கூட வெயிலே இல்லை வரீங்களா. மணி இப்போ 3. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. வெயிலாக இருந்தால் ஓடிய போயிடுவேன். நானும் ஒரு அக்களை வர சொல்லியிருந்தேன், 2 பேரும் பொறிக்கிட்டு. மழை வருதுன்னு வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு செகண்ட் கூட இல்லை, மழை வருது. நல்லா சடச்சடன்னு வந்து நின்றுச்சு. நிறைய போய் செட்டில் வந்து பார்த்தா வெளியே வரோம். மணி 5:40. இங்கே பட்டறையிலே தான். பெரிய தம்பி என்னை காணான்னு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸாக ஸ்கூல் விட்டு வந்து குளிக்கணும். ஸ்கூல் ட்ரெஸ்ஸு எங்கள் தம்பிக்கு உப்பசமாக இருக்குமா. வந்தது கலர் யூனிஃபார்ம் போட்டுரு. பாய். பாருங்க மணி 6:20. எஸ்டி பஸ்ஸு டிஸ்க் ஏற்றிடுவோம். எஸ்டி இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க. கரெக்டாக 6:30க்கு இங்கே வந்துடுறான். மணி 6:40. இப்போதான் வீடு போகிறோம். சின்ன தம்பி பெரிய அண்ணா அப்படியே வந்துட்டான். பப்பி விடுசாமி, பிடிக்கக்கூடாது. பப்பி இந்த பக்கம் வாங்க. பாரு பப்பி, பப்பி அப்படியே நில்லுங்க 2 பேர். சமையல் வேலை என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்குது. கொஞ்சம் ஒயிட் ரைஸ் சூடாக வச்சுருக்குறாங்க. ரசம் கொஞ்சம் இருக்குது. டிஃபனாக தான் இருக்கும். முட்டை குழம்பு காட்டுருக்கு. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சி வச்சுருக்குது. எக் ரைஸ் ஆட்டிருக்குது தம்பிக்கு. மதியானம் சொல்லிட்டு இருந்தது தம்பிக்கு எக் ரைஸ் பண்ணி தரேன்ட்டு. எங்களுக்கு முட்டை குழம்புக்கு தான் அதை அரைச்சி வச்சுருக்குது. 2 மணிக்கே போயிட்டேன். பாருங்கள் மணி 7 அதான் வந்தேன். டிஃபன் ஆகட்டும். முட்டை தொலைச்சி வேண்டாம், இதுலேயே வைங்க. அப்புறம் நம்மளுக்கு குழம்பு வைக்கிறது அது இன்னொன்று இருக்குது வைங்க. அதையே இல்லை அது வச்சுக்கோங்க. எக் ரைஸ் கலர் இருக்குது தானே கரெக்டு. சரி இதையே வச்சுக்கோங்க. மிளகா வேண்டாம் தம்பிக்கு. அதே காரங்கு தம்பி. பாருங்க பேரங்கூட்டத்துக்கு எக் ரைஸ் போட்டுட்ருக்குறாங்க அப்பச்சி. எத்தனை முட்டை? 1 2 3 4. இந்துப்பு அங்கே தான் இருக்குது. ஓகே கம்மியாக போட்டுக்குங்க. ரைஸ் போட்டு கலர்றீங்களா? மிளகாயே போட்டுக்கூடாது. 1 போட்டிங்களாட்டுருக்கு. கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் 1 முட்டை. ரொம்ப குறைன உடனே இருந்தால் அது மாதிரி டேஸ்ட் வராது. எங்கே 2 எடுத்துங்க. ஏப்பா மாட்டிருக்குதுங்க. சின்ன வெங்காயம் போட்டீங்களா? சூப்பர். எங்களுக்கு முட்டை குழம்புக்கு 10 முட்டை போட்டு வச்சுருந்தாங்க. நான் தொடுக்கிலேயே 1 சாப்பிட்டாச்சு. இது 1 சின்ன பீஸ் எடுத்துட்டேன். உப்பு போட்டு வேக வச்சிங்களா? நல்லா கேட்டு ஆஃப் பண்ணியாச்சு. சாப்பாடு கலர ஆரம்பிச்சாச்சு. பேரனுக்கு அப்பச்சியாக தான் செய்யணும்.
எங்களை நம்புறதில்லை டேஸ்ட் இருக்காதுன்னு. போதுங்க கலரி டேஸ்ட். முட்டை சாப்பிட்டாங்கன்னா போதும், அதே அர்த்தம். எனக்கு ஒரு பிளேட்டில் உப்பு கொடுத்தீங்கன்னா உப்பு பார்த்துருவேன். கலரிலேயே சாப்பிட்லான்னே இருக்கு. என்ன இருந்தாலும் கடையில் சாப்பிட்ற மாதிரி எனக்கு வராது வரல. அதை எத்தனை ஒடி போடுறாங்க. அப்படி இப்படி எக் ரைஸ்னு கேட்டால் போதும், ஒரு 10 டப்பா விழுந்து சூப்பராக பெப்பர் மாதிரி ஏதோ ஒன்று போட்டே இருப்பாங்க. ஆனால் இது முட்டை மட்டும், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், எக் ரைஸ் ரெடி. நான் குளிச்சுட்டு வரக்குள்ளே தாளிச்சாச்சு. ஒரு வீடியோ எடுக்கிறக்குள்ள அதை எப்படி தாளிச்சாங்க. இல்லை இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டீங்க? அப்படியெல்லாம் இல்லை, முட்டை கட் பண்ணி போடுறீங்களா? ரொம்ப தண்ணி. கடலையெல்லாம் எதுவும் போடுறதில்லை, அப்புறம் எப்படி கெட்டியாகும்? சார் வீடியோ பார்க்குறவங்கள சாப்பாட்டுக்கு கூப்பிடலான்னு நினச்சேன். இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டிங்க, கூப்பிட மாட்டேன். சூப்பராக இருக்குது. தண்ணியாட்டுறதால் டேஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டெல்லாம். வாங்க முட்டை குழம்போடு சாப்பிட்டு போயிடலாம்.